على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. So inshallah இன்றைக்கு we have 1 hour and 15 minutes, so up until about 7:45 8 நாங்கள் சில ரமதான் குர்ஆன் ரிலேட்டடான சில விஷயங்களை பார்ப்போம். அதுக்கப்புறம் we can have a chat up to 8:15. So that's the schedule இன்றைக்கு. Right. To start with, நாங்கள் எங்களோட இந்த குர்ஆன் தர்பியா ப்ரோக்ராம்ல இன்றைக்கு 3வது தலைப்பாக இன்டெலெக்சுவல் அப்ரோச் டு த குர்ஆன் ஃபார் ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்றதுதான் ஒரிஜினலான ப்ரோக்ராமாக இருந்தது. அதோட எங்களுக்கு நோன்பும் இதோட வாரத்தால், ஸோ we are making it obviously a welcome Ramadan. So to welcome Ramadan, எங்களுக்கு the most appropriate and the most beautiful way to welcome Ramadan, the most appropriate way to welcome Ramadan is to talk about the Quran. So அது எனவே இந்த 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 வெல்கம் ரமதானுக்குரிய ப்ரோக்ராமாக நாங்கள் குர்ஆனை பற்றி பேசுகிறது இட்ஸ் வெரி வெரி அப்ரோப்ரியேட். இதை நாங்கள் இந்த ஆயாவில் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த நாங்கள் ஷேர் பண்ணுற இந்த ஆயாவை பாருங்கள். இந்த ஆயா ஸ்க்ரீன் தெரியுதானே எல்லாருக்குமேண்ணா? எஸ் டாக்டர், தெரியுது. ஓகே, குட். இந்த ஆயாவை பாருங்கள். இது சூரத்துல் பக்ராவில் வர ஒரு ஆயா. இந்த ஆயாவில் தான் அல்லாஹ் தஆலா ரமதானை பற்றி சொல்கிறான். ஸோ ரமதானை பற்றி அல்லாஹ் தஆலா இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ஆயா. இதே நேரம் எங்களோட சமூகத்தில் ரமதானை நாங்கள் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ரைட்? எங்களோட பள்ளிகளில், எங்களோட கம்யூனிட்டியில், சொசைட்டியில், ரைட், நாங்கள் எப்படி ரமதானை பார்க்குறோம். இப்போ உண்மையிலே எங்களுக்கும் கூட, ஐம் ஷுவர், ரைட், உங்களுக்கு எல்லாம் கூட நாங்கள் ரமதான்னு நினச்ச ஒரு திங்க் பண்ண உடனே தலைக்குள்ளே வாரது இஃப்தார், தராவியஹ், சஹர், இதில் தான் தலைக்குள்ளே வரும், ரைட்? டெஃபினெட்லி தராவிய வரும், இஃப்தார் வரும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் திங்காக வரும், ரைட்? இப்போ இது ட்ரெடிஷ்னலி இதைத்தான் வரும். அதே நேரம் இப்போ there is nothing wrong in that, right? ஆனால் இப்போ what I'm trying to say, நான் என்னத்தை சொல்ல பார்க்குறேன்னு சொன்னால், நாங்கள் இந்த தராவியஹ், இந்த இஃப்தார் இதெல்லாம் வாரத்துக்கு முன்னால் எங்களுக்கு ஒரு வர வேண்டியது தான் இந்த குர்ஆன். We can't miss an elephant, right, for other things. இப்போ ஒரு ரூமில் ஒரு எலிஃபெண்ட் ஒன்று இருக்குது, அதே நேரம் மற்ற இது நீக்குதுன்னு சொன்னால், ரைட்? how can we miss an elephant in the room? We cannot miss an elephant in the room. And very unfortunately, for generations, for years and years, for hundreds of years, I would say from the history, Quran, சமூகத்தில் இஸ்லாத்தில் ஹிஸ்ட்ரியை பார்க்குற நேரம், மேபி ஃப்ரம் 15th century or 16th century, 16வது நூற்றாண்டில், லெட்ஸ் சே 16 நூற்றாண்டில் பிற்பகுதியில் 17வது நூற்றாண்டில் இருந்து தான் அந்த குர்ஆனோடு உள்ள கனெக்ஷனில் அந்த டெக்ளைன் வந்தது, ரைட்? எனவே எங்களை பொறுத்தவரை எத்தனையோ இப்போ அட்லீஸ்ட் ஒரு 4-5 நூற்றாண்டுகளாக என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால், இந்த குர்ஆன், இந்த சொல்லுவாங்களே கழுத தேஞ்சி கட்டெரும்பானன்னு சொல்லி கதை ஒன்று இருக்குது. அது மாதிரி இந்த இந்த எலிஃபெண்ட் இன் த ரூம் இஸ் அது அது ஆக்கள் பார்க்குறத நிப்பாட்டிட்டாங்க. தே டெவலப்ட் அ செலக்டிவ் பிளைண்ட்னஸ், ரைட்? செலக்டிவ் பிளைண்ட்னஸ். ஸோ தே கான்ட் see that, வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி. இப்போ எனவே அந்த எலிஃபெண்ட் இந்த ரூம் ரமதானில், தட் இஸ் குர்ஆன், நத்திங் எல்ஸ், நத்திங் எல்ஸ். ஆனால் ஸ்டில் அது ஒரு எலிஃபெண்ட்டாக, அது ஒரு முக்கியமான ரமதானில் பார்க்க வேண்டியது நாங்கள் பார்க்குறோம் இல்லை. இப்போ எங்களோட ஒன் ஆஃப் த சோஷியல் குரூப்பில், எங்களோட
கம்யூனிட்டியில், ரைட், ஒரு சோஷியல் குரூப்பில் சில ரமதானை பற்றி சில இதுகள் வந்துச்சு. சோஷியல் வாட்ஸ்அப் குரூப் ஆல்ரெடி ஸ்டார்டட், உங்களுக்கும் வந்திக்கும் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் நாங்கள் கம்யூனிட்டியில் ஒரு சோஷியல் குரூப்பில் நாங்கள் இருக்கிறோம் தானே. அப்போ அதில் வந்த ஒரு குரூப்பில் வந்த மெசேஜை பார்க்குறேன். வெல்கம் ரமதான், தே ஆர் ரைட்டிங் ரைட், வெல்கம் ரமதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தராவீஹ் எத்தனை மணிக்கு நடக்கும் ன்னு சொல்லி அந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளும் வீக்கெண்டில் எங்களோட கம்யூனிட்டி இஃப்தார் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம். கம்யூனிட்டி இஃப்தார் இந்த ஹோலில் நடக்கும், ரைட். அதுக்கு யாரெல்லாம் பே பண்ண வேண்டிய ஆக்கள் செய்கிறாக்கள் முன்னுக்கு வாங்கன்னு அது இட்ஸ் அ ஹாட் கேக். பீப்புள் ஆர் ரெடி டு டூ தட். அண்ட் தராவீஹ் இத்தனை மணி அது இது இப்படிலாம் ஈக்குது. Then welcoming Ramadan. There is not a single word about the Quran. It's not a single word, right? There's no effort at all about learning the Quran. Alladhi, I mean, this is really worrying. Honestly, it's worrying. So why don't we see the elephant in the room? இந்த ஆயாவை பாருங்க, right? Allah இதில் என்ன சொல்றான்? ஷஹரு ரமலான். See, this ஷஹரு ரமலான், sorry. Right? Let's see. Let me take a pen. Okay. Let's see Shahr Ramadan, right? The month of Ramadan. What Allah says, month of Ramadan. In month of Ramadan, so in the Quran, the scholars say, Mufassirin say, the Ulumul Quran, the scholars, the Quran the scholars என்ன சொல்றேன்டால், குர்ஆனில் அல்லாஹ் தாலா ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டுக்கு சொன்னான்னு சொன்னால் தட் மீன்ஸ் தட்ஸ் அ ப்ரையாரிட்டி. ஒரு விஷயத்தை ரிப்பீட்டட்லி சொல்கிறான் என்றால் தட் மீன்ஸ் தட் நீட்ஸ் டு பி ரிப்பீட்டட், இஸ் அ ப்ரையாரிட்டி, ரைட். ஸோ எவ்ரி வேர்ட், எவ்ரி லெட்டர், இஃப் இட் இஸ் தேர், சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சில ஹர்ஃப் இருக்குது. உதாரணமாக மின் என்ற சில ஹர்ஃப் இருக்குது. மின் என்றது ஒரு ஹர்ஃப். அந்த மின் என்ற ஹர்ஃப் சில இடத்துல அந்த வசனத்தில் அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, ஒரே மீனிங் தான். அப்போ அப்படியான கட்டத்தில் நாங்கள் சொல்லுவோம் அந்த மின் ஜாயிதாக வருதுன்னு சொல்லி. தட் மீன் எக்ஸ்ட்ரா. வி மே சி இட்ஸ் எக்ஸ்ட்ரா, பட் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் தேர்ஸ் அ ரீசன் ஃபார் தட். அப்படி எக்ஸ்ட்ரா அந்த மீன் வந்ததுன்னு சொன்னால் அது கசு செய்யப்படுறது. தட் மீன்ஸ் அது எம்ஃபசைஸ் பண்ணுறது அல்லது வரையறுத்து சொல்கிறதுக்காக அல்லாஹ் அப்படி போடுறது. எனவே ஒவ்வொரு லெட்டர் ஹேஸ் த மீனிங். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அல்லாஹ் தாலா அந்த ரமதானை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் இந்த இது சொல்லிட்டு பக்ராட இந்த ஆயாவில். ஷஹரு ரமதான், ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இதில் அல்லாஹ் தாலா அந்த ரமதானை எப்படி பார்க்குறான்னு சொன்னால், எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்டா, இது குர்ஆனில் இறக்கினது இந்த மாதம், ரைட். எனவே அந்த அந்த ஷஹரு ரமதான் அது ஹுதன் லின் நாஸ், மனிதர்களுக்கான. இப்போ அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லிட்டு, குர்ஆனை இறக்கினு சொல்லிட்டு, இப்போ அடுத்து என்ன செய்யலான்னு பாருங்க. அந்த குர்ஆனை பற்றி தான் இப்போ சொல்கிறேன். இன்னும் நோன்புக்கிட்ட வர இல்லை, ரைட். இன்னும் நோன்புக்கிட்ட வர இல்லை. இப்போ குர்ஆனை பற்றி தான் விளங்கப்படுத்தி ஹுதன். அந்த குர்ஆன் எப்படி, தட்ஸ் அ கைடன்ஸ், ரைட். லின்னாஸ், எல்லா மனிதர்களுக்கும் அது கைடன்ஸ், நாட் ஜஸ்ட் ஃபார் முஸ்லிம்ஸ், ரைட். இப்போ எங்களுக்கு இன்றைக்கு தெரியும் இந்த சமூகம் எந்த அளவுக்கு இந்த கைடன்ஸை வேண்டி நிற்குதுன்னு சொன்னால், ஆனஸ்ட்லி நாங்கள் வெஸ்டர்ன் வேர்ல்டில் வாழ்கிறோம், இந்த நாட்டில் வாழ்கிறோம், ரைட். I think the only thing that we can contribute, at least, we don't want to, we are helping the NHS, we are doing that, we are working here, Muslims are doing this and that, we are supporting, we are building the economy. Yes, fine. But what I feel is, and it has been mentioned by many scholars, right, is அதாவது இந்த நாட்டுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஆகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? The message of Quran, right? Because it's a guidance, Linnas, right? மனிதர்களுக்கான இந்த கைடன்ஸ் இது எந்த அளவுக்கு தேவைன்னு சொன்னால், இன்றைக்கு யூ சி இந்த லைஃப் எவ்வளோ தூரம் கன்ஃபியூஸ் ஆகிக்குதுன்னு சொன்னால், அன்றைக்கு ஒரு கிட்டத்தில் ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பார்த்தேன், பீடியாட்ரிஷியன்ஸுக்குரிய ஒரு தி பீப்புள் ஆர், அதாவது காலேஜ்லேயோ சம்வே ஐ காட் அ மெசேஜ் சேயிங் தட், இப்போ நான் ஒரு பிள்ளை பிறந்தேன்னு சொன்னால், நாங்கள் ஆஸ் அ பீடியாட்ரிஷியன் நாங்கள் பிள்ளையை எக்ஸாமின் பண்ணி பார்க்க வேணும். நியோனேட்டல் எக்ஸாமினேஷன் யூ கால் இட். பிறந்த உடனே பிள்ளைக்கு ரெட் ரிஃப்ளெக்ஸ் ஆகிக்குதா, கண் ஓகே ஆகிக்குதா,
ஹார்ட்டில் ஓட்டைகள் இருக்குதா இல்லாட்டி ஹிப் வந்து டிஸ்லோட்டட் ஆகிக்குதா இதெல்லாம் பார்க்குறது வளமையாக ரைட் இட்ஸ் எ நார்மலான எக்ஸாமினேஷன். அப்போ அதில் வந்து பார்க்குறதுல இப்போ ஒரு போயா அது கேர்ளா என்னன்றது எல்லாத்தையும் நோட் பண்ணுறது. இப்போ ரெக்கமெண்டேஷன் என்னன்னு சொன்னால் ஓகே யூ கேன் டூ த எக்ஸாமினேஷன் பட் யூ கான் டெல் what this child is a boy or girl because that is the child's choice. You can't say that, right? So நான் என்ன சொல்ல வர தெரியுமா, the whole ஒரு பிள்ளையோட ஒரு லைஃப் ஸ்டார்ட்ஸ் வித் கன்ஃபியூஷன், ஸ்டார்ட் வித் அன்சர்டனிட்டி ஃப்ரம் டே ஒன். ஸோ அப்படி வருதுன்னு சொன்னால் ஹவு கேன் திஸ் சைல்ட் ஹவு கேன் வி ஒரு டே ஒன்லே ஒரு கன்ஃபியூஷனோட அன்சர்டனிட்டியோட ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் what is this? What is this? Right? So I'm giving you one example, but I can tell you 100 examples. So what we need this huda, this guidance for whom? For the people around us, people working with us. இது நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு தேவை வேண்டியது. அல்லாஹ் மேலும் சொல்றான் வபையினாத்தின். It's a very clear guidance. There's no doubt about this. There's no confusion about this. I don't want to talk much about this. We know that it is a bayina. It's a very clear evidence. And huda, bayinati minal huda. So among the guiding things, adula vandu this is the clearest, the best guidance. And also wal furqan. Matadi இது the Quran, the guidance இதெல்லாம் சொல்லிட்டு very clear, very சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் wal furqan. This is furqan. Furqan means this separates the right from the wrong, right? So there are so many philosophies உலகத்துல வாழ்றதுக்கு. அந்த philosophies right, ideas, thoughts வந்துகிட்டே இருக்கும். அது வெஸ்டர்ன் தாட் ஆயிக்கும், ஈஸ்டர்ன் தாட் ஆயிக்கும், கம்யூனிசம் ஆயிக்கும், மெட்டீரியலிசம் ஆயிக்கும். இந்த தாட்ஸும் ஐடியாஸும் அந்த உலகத்துல நிறைஞ்சு கொண்டு தான் இருக்கும், right? But above all, there's only one thought, there's only one philosophy that is very clearly separated as a huda, as a guidance. So that's what we call it furqan, right? இப்படி அல்லாஹ் தஆலா இதை சொல்லிட்டு இப்ப பாருங்க, ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹர, யாரெல்லாம் இந்த மந்த்தை நீங்க விட்னஸ் பண்றீங்களோ, இந்த மந்த் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மந்த் கிடைக்குதோ, ரைட், ரைட், இது கிடைக்குதோ ஃபல் யசும்ஹு, அப்படி வந்தால் நீங்கள் நோன்பு பிடிச்சிக்கோங்க, ரைட். அப்போ இந்த நோன்பு பிடிங்கன்ற சப்ஜெக்ட் ரமலான் இந்த மந்த் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி குர்ஆனை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டு வந்து கடைசியாக தான் நோன்பை பற்றி வரான். எனவே ரமலானில் அல்லாஹ் தஆலா குர்ஆனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடத்த கொடுத்து எனவே நோன்பு பிடிங்கன்னு சொல்கிறான். எனவே நோன்பு பிடிங்க. இந்த நோன்பு பிடிக்கிறதுக்காக இல்லை ரமலான் வந்துச்சு, ரைட். அதை நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம் சரியா. ஏனென்று சொன்னால் இதுக்கு முன்னுக்குள்ள இது வந்து அந்த ரமதானில் வாரத்தில் ஒரு 3வது நாளைக்கு 4வது வசனம் அந்த பசேஜில் இதுக்கு முன்னுக்குள்ள என்னத்தை தெரியுமா சொல்லுது? உங்களுக்கு நோன்பை கடமையாக்கிக்குது உங்களுக்கு முந்தி உள்ள ஆக்களுக்கு மாதிரி, ரைட். உங்களுக்கு முந்தி உள்ள ஆக்களுக்கு நோன்பு கடமையாக்கிற மாதிரி உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கிது என்றெல்லாம் சொல்கிறான், ரைட். ஆனால் ரமதான் என்று அவர்கிட்ட ரமதான் என்று சொல்ல இல்லை. எனவே நோன்பு வந்து ரமதான் அல்ல. அது ரமதான் இஸ் நாட் synonymous with fasting, with நோன்பு sound. No, it's not. You can do Ramadan, you can do நோன்பு எப்பவும் செய்யலும், right? Of course ரமதான்ல ஃபர்து, மற்ற நாளில் நோன்பு பிடிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னுக்கு அந்த அதாவது நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்துச்சு மற்ற எங்களுக்கு முந்திக்குள்ள ஆக்களுக்கும் கூட, நாட் நெசசரி ரமதான், ரைட். பட் இப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சேன்னு சொன்னால் ரமதானில் குர்ஆனை இறக்கிட்டு அந்த நோன்பு இப்போ இங்கே கொண்டு வரான். Why? You celebrate that. You have to celebrate this Ramadan because you have got the Quran. எனவே இந்த நோன்புங்கிறது it's a form of celebration. Of course the nomb is a celebration. We all celebrate, அது there's a lot of changes takes place, right? தொழாதாக்கள் நோன்பு பிடிப்பாங்க, சிகரெட் குடிக்கிறாக்கள் நோன்புல சிகரெட் குடிக்காம வைக்கிறாங்க. So there's a lot of things happen, right? There's a celebration mood. அது இதெல்லாம் that's very important. ஆனால் why is that?
that is because of the Quran. So our focus should be Quran. So that is the main point here. Right, now let's come to the intellectual approach to the Quran for spiritual advancement and transformation. இப்போ நீங்கள் இதில் நான் as a student of the Quran ஒரு 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 I found that like I would say this way, அதாவது இப்போ இந்த எஜுகேஷன் குர்ஆனுக்கூடாக குர்ஆனையும் படிக்கணும், நவீன கல்விகள் எல்லாம் படிக்கணும்னு சொல்லி அந்த குர்ஆனை படித்து ஒரு ஒரு குர்ஆனிய மாணவனாக I saw that there is a philosophy of education in the Quran. I put it this way, right? I very quickly go through that. I'll read that because we have not enough time to explain in detail. ஆனால் ஒரு எஜுகேஷன் ஃபிலாசபி ஒன்று இருக்கிறத நான் அதில் பார்க்குறேன், வெரி கிளியர்லி நான் பார்க்குறேன், ரைட்? நிறைய ஸ்காலர்ஸை பற்றி பேசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் குரானிக் ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன்னா இப்போ குரான் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிற ஒரு டெக்ஸ்ட் அல்ல, சும்மா இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு போகிறது அப்படி அல்ல. இன் கண்ட்ராஸ்ட் இட் இஸ் சேஞ்சிங் த பேரடைம் ஆஃப் நாலேஜ். எங்களோட அறிவோட இந்த பேரடைமுக்கையே மாற்றுது. ஹவு? த்ரூ திங்கிங். ஸோ வி வாண்ட் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை எங்களுக்கு திங்க் பண்ண சொல்கிறான், ரைட்? Through thinking we need to change the paradigm of knowledge. Knowledge paradigm மாத்துது குர்ஆன் வந்து அந்த திங்கிங் கூடாக, டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கூடாக. இதை நாங்கள் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் ஃபிக்ஹ்னு சொல்லுவோம், திங்கிங்கை அக்ல் சொல்லுவோம், ரைட்? அண்ட் ரிஃப்ளெக்ஷன், ஃபிக்ர் பண்ணுறதுக்கு கூடாக. அப்போ இப்படி செய்கிறதுக்கு கூடாக, அதாவது ஒரு ஒரு நாலேஜை திங்க் பண்ணி டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு கூடாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், that will lead to a creative research, opening new sciences while transforming an individual's attitude, behavior, values and principles of life. நாலேஜை டெவலப் ஆகி கொண்டு போகிற அதே நேரத்தில் அந்த டெவலப் ஆகிற அந்த மனுஷன்களில் ஆட்டிடியூடை, பிஹேவியரை, வேல்யூஸை, பிரின்சிபல்ஸை இது எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது குர்ஆன், right? For the life to enjoy the vast richness of this beautiful world. That's a very important point. Allah repeatedly சொல்றான், in the world is very vast, very rich, very beautiful. You enjoy this, right? So இது நான் இந்த உலகத்தை விட்டு போட்டு ஓடுறதுக்கு இல்லை. I know that some people say that அவங்களோட லைஃப் வந்து பூமிக்கு அடியிலையும் வானத்துக்கு மேலேயும் தான் அவங்களோட கதையெல்லாம். பூமியை கம்ப்ளீட்லி they ignore. But that you don't find that in the Quran. When you, as a student of the Quran, what you find in the Quran is, guys, Allah wants us to enjoy the vast richness of this beautiful world, right? Adala dan Allah சொல்றான், ஃபன்தஷிரு ஃபில் அர்தி யப்தகு மின் ஃபضலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த சக்சஸ்ஃபுல் கிரைட்டீரியாவில் அல்லாஹ் சொல்றான் 5 விஷயம் சக்சஸுக்கான கிரைட்டீரியா. சொல்லிட்டு ஜிம்மாவில் வர வைதா குதியத்தி சலாத்து, நீங்கள் தொழுகையை முடிச்சிருக்கணும். முதலாவது பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணுறது, யூ ஷுட் ஹேவ் ஃபினிஷ் த ப்ரேயர். வைதா குதியத்தி சலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி. செகண்ட் பாக்ஸ், பூமியில் நீங்கள் பறந்து செல்லுங்கள், அக்ராஸ் த குளோப், right? Not just one place, not just one city, not just one country, across the globe. பறந்து செல்லுங்கள். வப்தகு மின் ஃபضலில்லாஹ். அல்லாஹ்வின் ஃபضல்கள் எல்லாம் அந்த பூமியில் எப்படி பறந்து ஈக்குது, அந்த ஃபضல்களை நீங்கள் ஆவேசமாக தேடுங்கள். வப்தகு, ஆவேசமாக தேடுங்கள், சீரியஸ்லி தேடுங்க, கமிட் பண்ணி தேடுங்க, ஃபுல் டைம் தேடுங்க. 3வது பாக்ஸ் அது டிக் பண்ணுறது. 4வது பாக்ஸ் வண்டிக்கு டிக் பண்ணுறதுக்கு தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாக்ஸ், ஒதுக்குருல்லாஹ கதீரன். அந்த ப்ரொசஸில் நீங்கள் அபண்டன்ட்லி அல்லாஹ் தஆலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? லஅல்லக்கும் துஃப்லிஹூன், தென் யூ பிகம் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அது 5வது பாயிண்ட்டுக்கு வரணும்னு சொன்னால், சக்ஸஸுக்கு வரணும்னு சொன்னால், தேர் ஆர் 3-4 பாக்ஸஸ் டு டிக். முதலாவது பாக்ஸ், வைதா குதியத்தி சலாத்து, தொழுகையை முடிச்சிருங்க. வன்தஷிரு ஃபில் அர்தி, பூமியில் பறந்து போங்க. வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபضல்கள் எல்லாத்தையும் ஆவேசமாக தேடுங்க. ஒதுக்குருல்லாஹ் கசீரன், அல்லாஹ்வை இந்த ப்ராசஸில் த்ரூ அவுட் அல்லாஹ்வை ரிமெம்பர் பண்ணுங்க. Then you will be successful. So this
அதாவது ஒரு குர்ஆனிய மனுஷனுக்கு அவருட இந்த அந்த வீச்சு, அவருட ஃபீல்ட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் பிளேஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அவர் ஆஃபீஸ் ஆர் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அவர் our city or our town. It's across the globe. So we have to have a very huge vision, bigger spectrum. எங்களோட திங்கிங் அந்த முழு எங்களோட திங்கிங் குளோபலாக இருக்கணும். Right. அதான் நான் பார்க்கிறோம் as a student of the Quran. If somebody is connected to Quran, connect to Allah through the Quran, that's thinking. Something that happens in that when you get that transformation. I always remember this. I met Dr. Tutunji in Istanbul. Dr. Tutunji is one of the great scholar, and he has written a book. 60 வருஷத்து அவரோட தவா லைஃப் ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் சொல்லி அவர் புத்தகம் எழுதிக்கிறார். டாக்டர் துத்திஞ்சி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இஹ்வான் பேக்ரவுண்டில் வந்து ஒரு நவீன காலத்தில் இன்னமும் வாழ்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு அறிஞர், ஒரு தாயி. அப்போ அவரை நான் சந்திக்க நேரம் டர்க்கியில் அவருக்கு இஸ் 90 odd years old, ரைட்? அவர் நின்று கொள்ளவும் கஷ்டப்படுறாரு. அப்போ அவரோட லைஃப்பை பார்த்தார். அவர் எழுதிக்கிறார், he has traveled more than 160 countries, right? I was really impressed. More than 160 or 180, 160 countries he has traveled. He started IIIT, right? International Islamic Thoughts, I think, or IIIT, International, some IIIT National, and that he started like Islamic Foundation, Professor Khurshid Ahmed start பண்ண மாதிரி அவர் IIIT ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அப்போ அவரோட காய்ச்சி கொண்டிருந்த நேரம், அவர்கிட்ட காய்ச்சி கொண்டிருந்தால் அந்த what I felt was his thinking was he was talking about Turkey, he was talking about the UK, he was talking about Sri Lanka. அவர் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தார் ஒரு முறை, ரைட்? அவர் ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஸ்ரீலங்கா ஜமாத் இஸ்லாமியில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சார். அது இங்கிலீஷில் பேசினார். அப்போ நான் அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணினேன் அது எங்கள் ஜமாத் ஹெட் ஆஃபீஸில், ரைட்? ஆனால் what I'm trying to say is he is somebody, because he is a Quranic man. I can see that out of the writing style. So when you become a Quranic man, your vision, your thought, your thinking is global, right? So see what a stimulating, motivating thing, right? So that's why you find the richness of this beautiful world while preparing the individual towards the ultimate destination, that is Jannah. So இதுதான் I see a philosophy, Quranic philosophy of education. If you get education, if you say that I'm educated, let's see whether that education fits with these ideas. And this is the philosophy. This is what I felt. This is what I saw in the Quran, right? So that means the more knowledge you get, you more connected you are to the Quran, and you more contributing to the society, to the nation building. You'll be more spreading to the globe. Your vision is globe. When you say nation building, right? It's not இப்போ நாங்கள் ஒரு இடத்துல இருந்து கொண்டு சர்வீஸ் பண்ணுறதில்ல. Of course we can only focus to a certain area. That is true, right? ஆனால் எங்களோட விஷனும் எங்களோட திங்கிங்கும் எங்களோட மைண்டும் குளோபலாக இருக்கணும். I mean, that's a massive. we can't be a pigeon. We should be an eagle. இப்போ ஒரு ஈகிள், ஒரு கழுகு 2 கிலோமீட்டருக்கு மேலே இருந்து பார்க்குற நேரம் அதோட விஷன் பெருசு. ஆனால் ஒரு புறா நிலத்தில் தான் நிற்கும், ஆகக்கூடினால் ஒரு தாப்பையில் இல்லாட்டி ஒரு கூட்டு கூரையில் தான் நிற்கும். அந்த பிஜன்ற விஷன் பார்வை மிச்சம் சின்னதாக தான் இருக்கும். அதுக்கு தெரியும் அது நிலமும் ஊடும் அதில் இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் பேர் தான் தெரியும், ரைட்? ஸோ நாங்கள் அந்த பிஜனாக இருக்கல, நாங்கள் பிஜனாக அது அப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு கழுகாக, ஒரு ஈகிளாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்குது. ஹவு டு கெட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ த குரான்? Then you become an eagle, right? So when you go to that eagle, from the pigeon mindset, we transform into eagle mindset, right? So then you fly 2 kilometers up, right? And so then at that level, you have a beautiful vision. You can see the wider world.
and your thinking and your reflection and your purpose is all very different. It won't come down. The mindset come down. Apparently, I heard that, ஒரு ஈகிள் ஒரு பாம்பை பிடிச்சு கொண்டு போய் சாப்பிடுறேன்னு சொன்னாலும் அந்த ஈகிள் வந்து பாம்பை கொத்தி நிலத்துல இருந்து சாப்பிட மாட்டாராம். Right? பாம்பை பிடிச்சி இழுத்துக்கொண்டு அது தட் கோஸ் டு அதர் ஆல்டிடியூடுக்கு தான் போகும். ஏன்னா நிலத்துல இருந்தா சில நேரம் பாம்பு வந்து ஃபைட் பண்ணி பாம்பு வந்து வெல்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ the eagle doesn't want to give that opportunity to the snake. So it takes the snake up, right? Because that is where it is comfortable, and the snake is not comfortable at that place. So then that is where it finds its food. So what I'm trying to say is this mindset, right? In the mindset, நான் பார்த்திருக்கிறேன் இப்படியான குரானிக் மனுஷர்கள்ல. But living example, I see this Dr. Tutunji. After 92 years, or 93, 90 odd years. But after Islamic Foundation, at that time I was not the chairman of Islamic Foundation, I was a trustee. So we was talking about some, foundation matters. About so bring the project, we'll do. And the மனுஷருக்கு எலும்பி நிக்கிறது கூட, he was weak, right? But he was asking for project, 92 years. Why? He's living in Turkey, right? But he was asking for a project in the UK. So this is what I'm trying to say, right? How we should broaden our mindset, right? What can broaden that mindset? That is only by the Quran. Now, because if you see now that transformation வந்து only possible எங்களுக்கு குரானால மட்டும்தான். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தராது. இப்போ பாருங்க, இப்போ இந்த சிகரெட்ல ஸ்மோக்கிங் கில்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். பட் எவ்ரிபடி ஸ்மோக்ஸ், ரைட்? ஸ்மோக்கர்ஸ் ஆல் ஸ்மோக். It never makes the impact. Why? This is information, not transformation. Remember, பிரெயினுக்கு சொல்றது கூடாக, ஒரு இன்ஃபர்மேஷனை பிரெயினுக்கு கொடுக்கறது கூடாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காது, ரைட்? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும்னு சொன்னால் that message should go to the heart. This is the fact, right? So the information now we get, we get through two senses, eyes and ears, right? Then it is received, processed, and retained by brain, right? கண்ணால பார்த்து காதால கேட்டு நாங்கள் இன்ஃபர்மேஷன் எடுப்போம், right? Smoking kills, yes, right? So it is received and processed by brain. So that remains information. But it is information, right? And this information is very superficial. It does not transform people, right? Because there's no conviction here. So when you want to get a conviction, right, transformation, conviction வந்து transformation வரணும்னு, that message should be direct to the heart, right? So this information is what we call the weak yaqeen. Yaqeen is conviction. Okay. Now, but Allah சொல்றான் என்னன்னு சொன்னா, பாருங்க இந்த குர்ஆன்ல, in the information, the knowledge should interact with aql, fiqh, and fikr, and dhikr, and taqwa. So let's come very, very simply, I will make it. Allah சொல்றான், wallahu akhrajakum min butuni ummahatikum la ta'lamuna shay'an. Allah Ta'ala உங்களையே, wallahu, Allah, அஹ்ரஜக்கும், உங்களை எல்லாம் வெளியாக்குகிறான், உங்களை வெளியாக்குறான், மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாயின் வயிற்றிலிருந்து உங்களை எப்படி தெரியுமா வெளியாக்குறான்? லா தஅலமூன ஷைஅன், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. You are a blank sheet when we came, right? When we came out of our mothers, from our mother's womb, the very first day, லா தஅலமூன ஷைஅன், we were a blank sheet. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், வஜஅல லக்கும், அவன் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்தான் என்னத்தை? சம் ஹியர் விஷன், அதாவது பார்வை புலன், சாரி கேள்வி புலன், சம்மா வல் அப்சார, பார்வை புலன், கேள்வி புலனையும் பார்வை புலனையும் நீங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாம இருந்தீங்க, நீங்கள் blank sheet. So now we want to get information and gather the information and the feel and all that. So how are we gathering information? இன்றைக்கு உலகத்துல ஆடியோ விஷுவல் தான் என்று கலைக்கிறது.
லேர்னிங்கை பார்க்க போனால் லேர்னிங் இஸ் த்ரூ ஆடியோ விஷுவல், ரைட்? சமாபல்லா பசார். நாங்கள் ஸ்கூலில் எங்கே எப்படி படித்தோம்? ஆடியோவாக படித்தோம், விஷுவலில் படிக்கிறோம். வேற மூணாவது படிக்கிற வே இருக்குதா? நோ, we don't have that. Why? We were away from the Quran. We don't know what is the philosophy of education from the Quran, right? Because படிச்சு தந்த அல்லாஹ் தான் சொல்லணும், how do you learn? So why the things are not transforming, why it is remains as information, is because we are using these two senses, some right? கேள்வி புலன், அபசார், பார்வை புலன். இந்த 2 புலனை மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்றோம். ஆனா அல்லாஹ் இந்த வசனத்துல மிக தெளிவாக சொல்றான், உங்களுக்கு 3 புலன்கள் இருக்குது. 3. அடுத்த புலனுக்கு சொல்லுது அஃபிதா, passionate heart. That's what afida is. It's a heart that is very passionate. That's an emotional heart. The heart that loves, learning, the heart that's open, that heart's connected to Allah. So that sort of a heart. So unless we open this heart, we can't complete the learning. Our learning is limited, right? Our learning will remain as information. It will never transform. Even that information, we will not go deep. Our learning will be superficial, because the brain learning is superficial. When the deeper learning, it comes from the heart. Atan Allah சொல்றான், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. They have a heart, but they don't have a deeper understanding. I mean, for you to get a deep understanding, for you and me to get a deep understanding, we have to open the heart, right? Allah சொல்றான், இப்படி 3 புலன்களை நாங்கள் தந்திருக்கிறோம், right? Some audio, visual, and a passionate heart. So now in the Western world, or in whatever the world, the contemporary world, we are using this audio visual. When are we going to introduce to this world, to these people? Come on, guys, this is not there are 3, Allah has given in the Quran, there are 3 senses to learn. 3 senses are there to learn. So why are you using only 2? Why are you not using the third one? Using 2 senses, we have been to the moon. Imagine if we use 3 senses, where can we go? Right? Just imagine. And Allah சொல்றானீங்களே, لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. You know why Allah has given these 3 senses? So that you become grateful to Allah. What a beautiful ayah, right? So this is what I'm saying. So we have, there are 3 windows to learn, right? But we are using now audio. This is the audio window, right? And the video window, right? There's audio and video we are using. So there's another window is just left blank. It's my duty, it's your duty to tell the world there's another window. Allah has already given to that. Why are you keeping it closed? Open it. Simple as that, right? Just open it. So then what happens is, if you see this pointer, now if you use these 2, you get your ilm, you get your knowledge, right? You won't have a fiqh, you won't have a deep understanding, right? When you go to this, what happens? You get fiqh, right? Deep understanding. For that, what you need is this window to be opened. Right? So this is what Allah talks about that. So the transformation is possible only with a deeper understanding, only with opening the heart. So we need to recruit brain of the heart. We already, I don't know, we have discussed this. There's already, it is known for the medical world, there's a brain inside the heart, right? So that's what we call it ulul albab. So that's a very deeper subject to talk about. So it's an organ of cognition. Actually, the organ of cognition is the heart. You think with heart. So we should know how to open the heart, like our audio visual, so that we recruit our hearts for the deeper understanding of whatever we are learning, right? So actually, even in the medical jargon or the medical terms, I can tell you that there's something called atrial peptide. This tells the brain how to behave. So the heart dictates the brain.
right? Okay, so you see this inna fi khalqi samawati wal ardi wa ikhtilafi al-layli so this is ulul albab, those people who use this heart and think and reflect. Allah uses them as ulul albab, the people of you know ulul albab என்றதை பொதுவாக டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அறிவுள்ள மனிதர்கள் என்று. that is the wrong translation, right? இது நாலேஜை பற்றி சொல்ற விஷயம் இல்லை. உலுல் அல்பா அப்படின்னு சொன்னா உலுல் இல்ம்னு தான் சொல்லணும், அறிவுள்ள மனிதர்கள். இது அறிவுள்ள மனிதர்கள்னு சொல்ல இல்லைங்க. உலுல் அல்பாப், அல்பாப் கொண்ட மனிதர்கள். அல்பாப்ண்டா யார் தெரியுமா? அறிவுள்ளவர்கள் என்றால் இந்த ஆடியோவும் விஷுவலையும் யூஸ் பண்ணி பிரெயின்ல அறிவை வச்சுக்கிறார்கள் தான் உலுல் இல்ம், அறிவுள்ள மனிதர்கள். ஆனால் அல்பாப் உள்ள மனிதர்கள் என்று சொன்னால், அந்த உலுல் அல்பாப் என்று சொன்னால் the audio visuals சொல்லி the heart என்ற அந்த சென்சரி ஓகனையும் ரெக்ரூட் பண்ணி ஃபார் த லேர்னிங், தென் இந்த மூண்டையும் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி செய்கிறாக்களிக்கிறாங்க தானே, தே ஆர் த உலுல் அல்பாப். ஸோ உலுல் அல்பாப் என்ற சொல் குர்ஆன்ல பல இடங்களில் வருது. நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இதுதான் காணுவீங்க. அது கிளியர்லி டிஸ்கிரைப் பண்ணுது இந்த பாயிண்ட்டை. ஓகே, ஸோ இந்த உலுல் அல்பாப் எப்படியான ஆக்கள்? அல்லது என்ன எதுக்குருனா அல்லாஹ், அவங்க அல்லாஹ்வோட திக்ரோடு வாழ்றவர்கள். எப்படி திக்ரோடு வாழ்கிறவர்கள்? கியாமன் வகூதன் வாலா ஜுனுபிஹிம், நின்றாலும் சரி, இருந்தாலும் சரி, சாஞ்சு கொண்டிருந்தாலும் சரி. எப்படி அவங்க திக்ர்? வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், அந்த நாலேஜ் பேஸ்ட் டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு அவங்க ஃபிக்ர் பண்ணுறாக்கள். தே ரிஃப்ளெக்ட், தே ரீசர்ச். இப்படியான ஆக்கள், ரைட்? அவங்க சொல்லுவாங்க ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, ஓ ரப், இதெல்லாம் நீ வீணுக்காக படைக்க இல்லை, ஃபக்கினா அதா பின்னார், ரப்பனா என்னவேன்னு சொல்லி கடைசியாக இவங்க எங்களை அப்ரார்களோட சொர்க்கத்துக்கு செருப்புன்னு சொல்லுவாங்க, ரைட்? இந்த வசனத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், the worst creature in sharra dawab. This is the worst creature. தவாப் என்று சொல்றது மூவிங் creatures, எனி அதாவது வேர்ஸ்ட் ஹியூமன் என்று அல்லாஹ் இங்கே சொல்லல, இன்ன ஷர்ர நாஸ் என்று சொல்லல, ரைட்? அல்லாஹ் சொல்றான் மனிதர்களில் வேர்ஸ்டான ஆக்கள் என்று சொல்லவும் இல்லை. the worst creature in the Allahi, right? இந்த அல்லாஹ் இடத்துல இந்த வேர்ஸ்ட் creature யார் தெரியுமா? இந்த சிந்திக்காத, ரைட்? சிந்திக்காத, சிந்தனைக்கு இல்லாத, அறிவோ அந்த அக்கல் இல்லாத, அக்கல்னு சொல்றது இந்த பிரெயினை வச்சுக்கொண்டு, இந்த பிரெயினையும் ஹார்ட் பிரெயினை வச்சுக்கொண்டு சிந்திக்கிறார்கள். இப்படி சிந்திக்காத ஊமையர்களும் சும்மும் புக்முன், ரைட்? சும்முன், ரைட்? அண்ட் புக்முன், அதாவது ஊமை, செகுடு, இப்படியான, அதாவது சிந்திக்காத இந்த ஊமையர்கள், செவிடர்கள், இவங்க தான் ஆக வேர்ஸ்ட் கிரீச்சர்ஸ். ஸோ யூ சி, அந்த நாலேஜுக்கு எல்லாம் கொடுக்குற இடத்த பாருங்க, ரைட்? அந்த நாலேஜு கூட ரிஃப்ளெக்ஷன், அதாவது ஒரு குருவான மனிதனாக வாங்க வார மனுஷனா எங்களோட ஃபண்டமெண்டல் திங் என்ன தெரியுமா? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். we will be somebody who is very knowledgeable, very very deeply thinking, reflecting, right? Gaining knowledge, right? So we won't be in the ஒரு ஊமையாக, ஒரு செவிடாக நாங்கள் இருக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், they are the worst creatures. if you don't think, you are the worst creatures. ஸோ இப்போ இப்படியான ஒரு ஒரு குர்ஆனிய சமூகத்தில் இந்த நாலேஜுக்கு வார இடத்த பாருங்க, பிளேஸை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், ரைட்? வலக்கத் ஸரஅனா இன்னொன்று பாருங்க, நாங்கள் மனிதர்கள் அதிகமான ஆட்களை நாங்கள் மனிதர்களை நாங்கள் நரகத்துக்கு தான் படைச்சிக்கிறோம். அவன் செஞ்ச குத்தம் என்ன? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவங்களுக்கு உள்ளம் இருக்குது, ஆனால் அவர்கள் அதை, அதாவது அவங்களுக்கு இதயம் இருக்குது, கல்வி இருக்குது, ஆனால் என்ன ப்ராப்ளம்? அவங்க வந்து லஹும் குலூபுன், அவங்கள கல்வி இருக்குது, ஆனால் லா யஃப்கஹூன பிஹா, அதனை கொண்டு அவர்கள் ஆழமாக சிந்திச்சு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அவங்க போற இல்லை. தென் இவங்க தான் செஞ்ச பெரிய பாவம் அதுதான். உலகம் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா, கண் இருக்குது, ஆனால் எதையெல்லாம் பார்க்கணுமோ அதை பார்க்குறாங்க இல்லை. அவங்களோட பார்வை லிமிட்டட். ஏன்னா அவங்க புறாம இருக்கிறாங்க தானே. they are like a pigeon, they are not transforming into the eagle, right? So I think, we can't be a pigeon and being
a Quranic man. Oh, we can't be a community of pigeons and build a Quranic community. No, you can't do that. Walahum adhanun. They have the அவங்களுக்கு adhan, ears இருக்குது. La yasma'una biha. They are not listening to that. So what are we here to listen? We have to listen these all, the rubbish rock musics or all these some nonsense and things, right? இதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிற உலாய்க்க கல் அண்ணாம் இப்படியானாக்கள் அல்லாஹ் சொல்றான், they are like cattles. These people, காது இருக்குது, கண்ணு இருக்குது, ஹார்ட் இருக்குது, அறிவோட சம்பந்தம் இல்லாத இந்த ஆக்கள், they are cattles. சொல்லிட்டு சொல்லலாம் பல்ஹும் அவல். No, they are worse than that. உலாய்க்க ஹுமுல் காஃபிலூன். Who are these people? They are the people அந்த ஓஹே இன்னவான்னு சொல்றேன் அவன் சிங்களத்துல. இப்போ எங்களோட முழு கம்யூனிட்டியும் அப்படித்தான் இருக்குது. ஓஹே இன்னும், ரைட்? இப்போ உலகம் எங்கேயோ போகுது, படிப்பு எங்கேயோ போகுது, அறிவு எங்கேயோ போகுது, சமூகம் எங்கேயோ இருக்குது, எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. சமூகம் அவங்களும் சாப்பாடும், இன்றைக்கு ஒரு சாப்பாடு, நாளைக்கு ஒரு சாப்பாடு, ரைட்? ஒரு சாப்பாடு சமூகமாக ஜஸ்ட் ஓஹே இன்னும், ரைட்? This is what Allah says, ghafilun. That's what ghafilun means. Heedless. People who are, just ஓஹே இன்னுவா. That's, I don't know, அதை எப்படி தமிழ்ல சொல்றேன்னு சொல்லி, ரைட்? இப்படியான ஆக்கள் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. மசலுள்ளதீன கஃபரு. அதாவது இந்த கஃபருன்னு சொல்றது நிராகரிக்கிறாக்கள் மட்டுமல்ல, இந்த உண்மையை மறைக்கிறாக்கள், இந்த உண்மையை காணாதாக்கள். கஃபருன்றது உண்மையிலே அந்த உண்மையை மறைக்கிறாக்கள் தான் அது. அவங்களுக்கு எல்லாம் உதாரணம் சொல்லலாம். கமசல் இல்லதி என் எக்கு பிமா லா யஸ்மா இல்லா துஆன் வனிதான் சும்மும் புக்மும் லா யக்லூன். எப்படின்னு சொன்னா, இட்ஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் இது. இப்போ நீங்கள் ஒரு மந்தை மேய்க்க போக்கில் அந்த மந்தையை மேய்க்கிறவர், ரைட், சொல்லுதானே இப்போ இந்த பக்கத்தால் போவோம், இல்லாட்டி அங்கே போங்க, இல்லாட்டி இங்கே போவோம், இல்லாட்டி ஏதோ மந்தைக்கு அவர் என்னத்தை சொல்கிறாரு? இப்போ மந்தைக்கு என்னத்தை விளங்குது? இப்போ இந்த ரோட்டால் போகணும்னு சொன்னால் அந்த மந்தைக்கு விளங்குமா? நோ. அந்த மந்தைகள் எப்படி இவரோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஃபாலோ பண்ணுற மந்தைகளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படின்னு சொன்னால், they don't understand the language, but they understand what, right? Dua and vanida and shout and cry, right? இந்த கத்துறது, இப்போ அந்த மந்தை மேய்க்கிறவன் போட்ட சத்தம் தானே, அந்த சத்தத்தை வச்சு தான் அவங்க டைரக்ஷனை மாற்றுறது போகிறது. அந்த அந்த மந்தையை மேய்க்கிறவரோட சத்தத்தை வச்சு, the sound, not the meaning of the words, not the deep understanding, it's just a sound, right? அப்போ அப்படித்தான் இவங்க இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்றாங்க. இவங்க யார் தெரியுமா? சும்மும் புக்முன் உம்யூன். இவங்க ஊமை, செவிடு, பிளைண்ட், டெஃப் அண்ட் டம், ரைட்? லா யக்லூன். Who are these people? They don't think. கதாலிக யுபய்யினுல்லாஹு லகும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஅகிலூன். ஸோ திஸ் இஸ் ஹவ் அல்லாஹ் சொல்றாங்க, இப்படித்தான் நாங்கள் எங்கட ஆயாத்துகளை, குர்ஆன்ட ஆயாத்துகளை, பூமியில் இருக்கிற ஆயாத்துகள் எல்லாத்தையும் நாங்கள் மிக தெளிவாக ஆக்கி வச்சிருக்கிறோம், ரைட்? வாய் என்னத்துக்கு இந்த ஆயாத்து எல்லாம் நீக்குது, ரைட்? கரைச்சி குடிக்கிறதுக்கா, இல்லாட்டி பாடமாக்கி வச்சு கொண்டிருக்கிறதுக்கா, இல்லாட்டி ஓதி இருக்கிறதுக்கா? நோ. லஅல்லக்கும் தஅகிலூன், so that you become thinkers. திங்க் பண்ணுறதுக்கு, ஒரு 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 நாலேஜபிளான ஒரு சொசைட்டியாக வாழறதுக்கு, ஒரு திங்கர்ஸாக இருக்கிறதுக்கு, திங்க் பண்ணுறதுக்கு, அந்த திங்கிங் கூடாக ஃபிக்கர் பண்ணி ஃபிக்கர் பண்ணி திக்ரோட வாழ்கிறதுக்கு, அல்லாவோட கனெக்ட் ஆகிறதுக்கு, ரைட்? ஸோ அதுக்கு தான் இந்த அக்கல். I'm not saying that you have to think you become knowledgeable only. No, but what is the purpose of becoming akal? What is this akal leads to fiqh. The fiqh leads to fikr. The fikr leads to taqwa. The taqwa leads to dhikr. Right? So, இந்த அக்கலு கூடாகத்தான் உங்களுக்கு அந்த அவங்களோட காட் கான்சியஸ்னஸ், அவங்களோட தக்குவாவை திக்ர அடையிலும், அது கூட தான் அல்லாவோட கனெக்ட் பண்ணலும். ஸோ we have to ஸ்டெப், இப்போ உதாரணமாக தக்குவா ஸ்டெப் 5 சொன்னால், எங்களுக்கு ஸ்டெப் 5க்கு பேராஷூட்டில் இறங்க இயலாது. ஸ்டெப் 1லேருந்து போகணும். How do you get to the step 1? The knowledge, the ilm, the aql, the thing. Open your eyes, open your ears, open your hearts.
These are the three sensory organs Allah has given to you, right? So this is what Allah says in this. இதையும் பாருங்க, அலம் யரவ் தாயிரி பாருங்க, இன்னொரு பாயிண்ட் பாருங்க. இதுல அல்லாஹ் தஆலா ஒரு பறவையை பத்தி சொல்லிட்டு, இல்ல தயிர் பறவை பறவை ஆர்னித்தாலஜியில ஏரோடைனமிக்ஸை பத்தி கேட்குறான். பறவையோட ஏரோடைனமிக்ஸ், நீங்க பறக்கிற பறவையை பார்க்க இல்லையா? முசக்கராத்தின் ஃபீ ஜவ்வி சமாய், இந்த வானத்தை நாங்க வசப்படுத்தி கொடுத்துருக்கிறோம், ரைட்? இந்த வானத்துல வளிமண்டலம் இல்லைன்னு சொன்னா, அதுல அதுல காத்து இல்லைன்னு சொன்னா, ரைட்? அதுல வந்து தட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த ஏரோடைனமிக்ஸ், அந்த ஏரோடைனமிக்ஸ் இல்லைன்னு சொன்னா இந்த பறவை பறக்க இயலாது. ஒரு ஒரு ஃப்ளைட் பறக்க இயலாது. ரைட்? காத்து இல்லாட்டி ஃப்ளைட்டுக்கு பறக்க இயலுமா? காத்து இல்லாட்டி ஃப்ளைட்டுக்கு பறக்க இயலாது. வளிமண்டலம் இயக்கத்தால தான் ஃப்ளைட் பறக்குது, பறவை பறக்குது. அல்லாஹ் சொல்றான், நாங்க இதெல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு சொல்றான், மா யும்சிக்குஹுன்ன இல்லல்லாஹ். இதெல்லாம் அப்படி ஹோல்ட் பண்ணி இந்த சிஸ்டத்தை மெயின்டைன் பண்றது அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு சொல்றான். இதை நீங்க பாருங்கன்னு சொல்றான். என்னத்தை பார்க்க சொல்றான்? பறவையோட ஏரோடைனமிக்ஸை பார்க்க சொல்றான். பார்த்துட்டு எங்க கனெக்ட் பண்றான்னு பாருங்க இந்த ஆயாவை. இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யுமினூன். ஈமான் உள்ள மனிதர்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்குது அல்லாஹ் சொல்றான். எனவே ஈமான்ட பாடத்தை படிக்கிறதுக்கு அல்லாஹ் வந்து தஸ்பீ எடுத்துக்கொண்டு பள்ளிக்குள்ளே போயிட்டு தராவியை தொழுதுட்டு பிறகு நீங்கள் சுபான்லா சொல்ல ஈமானிய பாடம் படிக்கிறது ஐ டோன்ட் நோ, அப்படியும் படிக்கலாம் தான். ஆனால் அப்படி படிக்கிறதுக்கு இதையும் படிச்சுட்டு தான் நாங்கள் அதை படிக்கிறோம். அல்லாஹ் இங்கே ஈமானிய பாடம் எப்படி படிக்கணும்னு சொல்லலாம் தெரியுமா? பறவைகள் எப்படி பறக்குது, ஏரோடைனமிக்ஸ் எப்படி இருக்குது, அதை நான் எப்படி அதை அல்லாஹ் ஹோல்ட் பண்ணுறான், இந்த சிஸ்டம் எப்படி இருக்குது, இதை நீங்கள் அலம் யராவ், நீங்கள் ஏவாப்பா பார்க்க இல்லைன்னு கேட்குறான். சிம்பிளாக நம்மளோட லாங்குவேஜில் பேசினா நீங்கள் ஏவாப்பா பார்க்க இல்லை என்று சொல்லிட்டு சொல்கிறான். இது வந்து ஈமாண்ட பாடத்தை நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் இதை பாருங்கன்னு சொல்லலாம். லிகௌமி யுமினூன், ரைட்? பறவையை கனெக்ட் பண்ணுறான், ஏரோடைனமிக்ஸை கனெக்ட் பண்ணுறான் ஈமானோட. அடுத்த வசனத்தை பாருங்க. ஒரு ஒமாமின் தாபத்தின் ஃபில்லாலி வலா தாயிரின் யத்தீரு பிஜனாஹி இல்லா உமமுன் அம்சாலுக்கும். அதாவது இந்த பூமியில ஊது என்ன பூமியில இருக்கிற எந்த ஒரு ஜீவராசியும் இல்லை, பூமியில் ஊர்ந்து திரிகின்ற எந்த ஒரு ஜீவராசியும் இல்லை. வலா தாயிரு யதீரு பிஜனாஹி, இரண்டு சிறைகளால் பறக்கின்ற எந்த ஒரு பறவையும் இல்லை. எப்படி இல்லை? இல்லா உமமுன் அம்சாலுக்கும், உங்களே மாதிரி தான் அது வந்து இந்த ஜீவராசிகள், இந்த பறவைகள் எல்லாம் சமூகமாக வாழ்கின்றன. அந்த இக்காலஜியை பற்றி சொல்கிறான். உண்மையிலே இதை பற்றி ஒரு புக்கை ஈக்குது, ரைட்? டேவிட் அட்டன்பரோட புத்தகம் முடிக்க எனக்கு இருக்குது அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை வாய்ச்சி பார்த்தால் எப்படி இந்த பறவைகள் சமூகமாக வாழ்கின்ற விஷயம் ஸோ அமேசிங், ஆனஸ்ட்லி மைண்ட் ப்ளோயிங், ரைட்? இது அல்லாஹ் தஆலா அதை பார்க்க சொல்லிட்டு சொல்கிறான், மா ஃபர்ரத்னா ஃபபில் கிதாபி மின் ஷைஇன், நாங்கள் எங்களோட புத்தகத்தில் எதையும் நாங்கள் விட்டு வைக்க இல்லை என்று சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்லலாம் பாருங்க. சும்ம இலா ரப்பிஹிம் யுஹ்ஷரூன், மறுமையில் எழுப்புற பாடத்தை எங்கே படித்து தரான்? பறவையோட கம்யூனிட்டி லைஃப்பில், இக்காலஜியில், ஆர்னித்தாலஜியில் எதெல்லாம் கனெக்ட் பண்ணுறான்னு பாருங்க. இலா ரப்பிஹிம் யுஹ்ஷரூன், அவங்களெல்லாம் நாங்கள் மறுமையில் கேதர் பண்ணுவோம். எனவே மறுமையின் பாடம் படிக்கணுமா நீங்கள்? பறவையை பாருங்க. ஈமாண்ட பாடம் படிக்கணுமா? பறவையை பாருங்க. இதை பாருங்க திரும்ப. அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வத்-தைரு சாஃபாத்தின் குல்லுன் கத் அலிம ஸலாத்து வ தஸ்பீஹு. இதுவும் பறவையை பற்றி ஒரு பாயிண்ட், ஒரு விஷயத்தை சொல்லலாம். நான் டைம் இல்லாததால அவசரமாக போகிறேன். இந்த பறவை திரும்ப இன்னொரு பறவையோட இன்னொரு சப்ஜெக்டை பார்க்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லான், வல்லாஹு அலீமுன் பிமா யஃபலூன். அப்பா, நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிற எல்லாத்தையும் எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எங்களோட அறிவுக்கு வராமல் நீங்கள் எதையும் செய்ய இயலாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த பாடத்தை எங்கே படிச்சுத்தானே? சும்மா சொல்லித்தானா? அப்ட்ராக்ட் ஃபார்மில் இருக்குதா? ஒரு மெசேஜாக இருக்குதா? நோ. பறவையை பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த பாடத்தை படிச்சு தரான், ரைட்? இந்த பாடத்தை பாருங்க. அவலமிரோ இல தைரி فوقهم صافات ويقبلن. This is amazing. I don't know how we can, I need 3 hours to explain only this ayah, but I have only 2 minutes for that, right? So Allah இதில் வந்து இந்த பறவை எப்படி மைக்ரேட் பண்ணுது, சாஃபாத்தின் ஸ்ப்ரெட் ஆகுது எப்படி, யக்பில்னு கண்ட்ராக்ட் ஆகுறது எப்படி, ஸ்ப்ரெட் ஆகுறது எப்படி, இது எப்படி இந்த சிஸ்டம் போகுது, ரைட்? இந்த பறவைகள் மைக்ரேட் ஆகிறதுக்கு ஏர் ஜெட்டை யூஸ் பண்ணுது 34 அடி ஆயிரம் உயரத்தில், ரைட்? கொமர்ஷியல் ஃப்ளைட் தான் ஏர் ஜெட்டை யூஸ் பண்ணுறது. ஏன்னா இந்த ஃபியூல், இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து, இப்போ யூகேலேருந்து ஸ்ரீலங்கா போகிறது எங்களுக்கு 10 ஹவர், ஆனால் ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வரதுக்கு 11 ஹவர். ஏன்? இங்கேருந்து போகல, அதாவது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போகிற நேரம் அந்த ஏர் ஜெட் இருக்குது. ஏர் ஜெட்டில் ஃப்ளைட் ஹிட் ஆன உடனே
உங்களுக்கு நிறைய ஆயில் fuel தேவையில்லை, ஈஸியா போயிடும். ரைட்? அதே ஏர்ஜெட்டை இந்த பறவைகள் யூஸ் பண்ணுது. How do they know that? Ma yumsikuna illa rahman. It's only Allah is holding the whole design and maintaining it, holding it. என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னஹு பிகுல்லி ஷை, நாங்க எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம், நீங்க செய்யற எல்லா வேலையும். பார்த்தீங்களா? அதாவது அல்லாஹ் தஆலா ஒரு 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 செய்தியை சொல்லப் போகல, எங்கெங்கெல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்றான்னு பாருங்க. அப்ப நாங்க இது இப்ப இதுதான் குர்ஆனுடைய ஸ்டைல். இதுதான் இந்த பிலாசபி. இந்த ஸ்டைல்ல நாங்க பார்க்க இல்லைன்னு சொன்னா, ஐ திங்க் வி ஆர் நாங்க யூனோ யூனோ அதாவது ஆர்டிக்ல ஒன்றை தொலைச்சிட்டு அண்டார்டிக்ல தேடி கொண்டிருக்கிறோம். வி வில் நெவர் கெட் இட். இதை பாருங்க, இன்னொரு பாயிண்ட் பார்க்குறேன். ஒரு இன்டெலெக்சுவல் அப்ரோச் எப்படி இருக்குன்னு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், தாரியாத்துல நினைக்கிறேன் இது, ஒஸ்ஸமா பனைனாஹா, இந்த வானமிக்குத்தான் இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம், பனைனாஹா, வி பில்ட் இட். அல்லாஹ் சொல்றான், பி ஐதின், ஸோ பியூட்டிஃபுல், எங்களோட கையால நாங்க கட்டினோம் என்று சொல்றாங்க. நாங்கள் இங்கிலீஷ்ல சொல்லுவோமே, வி கிராஃப்டட் இட்ன்னு சொல்லி, ஒருத்தர் ஒரு பெருமையா சொல்லணும்னா, வி கிராஃப்டட் இட். அல்லாஹ் வந்து இது பெரிய விஷயம் தானே, எனவே தான் இந்த ராயல் புளூரலை யூஸ் பண்ணி சொல்றான். وَالسَّمَاءَ بَنَيْنَاهَا بِأَيْدٍ. The universe, we crafted it with our hands. وَإِنَّا لَمُوسِعُونَ. Not only we crafted it, நிச்சயமாக நாங்கள் தான் இந்த யூனிவர்ஸை மூசியாவும் அப்படி விரிஞ்சு கொண்டு போகிறதுக்கு பார்க்குறோம். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏபிசி சப்ஜெக்ட், அதாவது இந்த யூனிவர்ஸை பற்றி பாடத்தில் ஒரு ஏபிசியான பாடம் தான் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட்னு, இந்த பிரபஞ்சம் விரிஞ்சு கொண்டு போகுது. அதான் நல்லா சொல்றான், நிச்சயமாக நாங்கள் ல மூசியாவும், அதனை விரித்து கொண்டு போவர்களாக நாங்கள் இருக்கிறோம். என்னத்தை பற்றி சொல்றான்? பூமி, வானத்தை பற்றி. ஒல் அருள பூமி பரஷ்னாகா ஃபனிஅமல் மாஹிதூன். அதை எவ்வளோ அழகாக ஒரு ஒரு தாயிரம் மடியை போல உங்களுக்கு அதை அப்படி விரிச்சு தந்தோம். இப்போ மின் குல்லி ஷையின் ஹலக்னா ஜௌஜைனி லஅல்லக்கும் ததக்கரும். நாங்கள் படைச்ச எல்லாத்திலையும் ஜௌஜைன், சோடி சோடியாக நாங்கள் படைக்கிறோம் என்று சொல்லிட்டு, திஸ் இஸ் த பாயிண்ட் ஹியர். பங்கால் இப்போ என்னத்தை பார்த்து சொல்றான்? இந்த பிரபஞ்சத்தில் the entire universe, இந்த முழு சயின்ஸையும் ஒரு வசனத்துல சொல்லிட்டு, ரைட், ஒரு வசனத்தை பூமியை பத்தி ஒரு வசனத்துல சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஃபஃபிர்ரு இலல்லாஹ். இந்த ஃபா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர், ரைட்? வாட் இஸ்? எனவே நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி விரையுங்கள். எனவே இந்த ஃபா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், ரைட்? எனவே நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி விரையுங்கள். வை? இதை பாருங்க, வானம் விரிகிறது, இதெல்லாம் பாருங்க. எனவே நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி விரையுங்கள், ரைட்? இன்னி லக்கும் மின்ஹு நதீரும் முபீன். ஸோ பியூட்டிஃபுல். சூத்திர வாக்கியாவில் அல்லாஹ் அதை பற்றி நிறையவே பேசுகிறான், ரைட்? வி ஹேவ் நாட் மச் ஆஃப் டைம். ஒரு இடத்துல சொல்கிறான், 2 மினிட்ஸ் தான் இருக்குது. அப்புறம் ஐத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கிற தண்ணியை நீங்கள் பார்க்க இல்லையா? அன்தும் அன்சல்துமுஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன், ரைட்? அதை நாங்கள் தானே அவங்களுக்கு இறக்குறோம். லவ் நஷா உல ஜால்னாஹு உஜாஜன் ஃபலவுலா துஷ்குரூன். அது நாங்கள் கடல்லேருந்து தானே அது வருது, நிறைய மேலுக்கு போயிட்டு. அப்போ எங்களுக்கு அது உப்பு தண்ணி ஆக்கிக்கலாம் எங்களுக்கு. ஆனால் ரைட், நாங்கள் ஆனால் உப்பு தண்ணி ஆக்கல. நீங்கள் நன்றி உள்ள ஆகலாக இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த இதை பற்றி, அதுக்கு ஒரு நெருப்பை பற்றி அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக இங்கே பாருங்க, ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அலீம். எனவே இங்கே ஃபாவும் இந்த ஃபா, ரைட்? அவ்வளோ எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு, எனவே நீங்கள் சப்ஜெக்ட் செய்யுங்க. நீங்கள் சும்மா போய்த்து கொண்டு உங்களோட தலையை கொண்டு போய் குனிய இது வந்து ஐ டோன்ட் நோ, ரைட், how strong and spiritual that is, right? எனவே யூ சப்யஹ். ஸோ அந்த இந்த சப்யஹ் இருக்குது, இந்த தொழுகை இருக்குது, இந்த சுஜூத் இருக்குது. இந்த சுஜூத் அல்லாஹ் எங்கே கனெக்ட் பண்ணுறான்னு பாருங்க, ரைட்? ஸோ there's lot of things. இது வந்து அதாவது ஹார்ட் எப்படி டிக்டேட் பண்ணுது பிரெயினுக்கு என்றதை பற்றின சில விஷயங்கள் இருக்குது. மற்றது அப்படியான அந்த ஹார்ட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் என்ன நடக்கும்? எங்களுடைய இதா துக்கிர அல்லாஹு வஜிலத் குலூபும், அல்லாஹ்வுடைய இந்த ஆயாத்துகள் எல்லாம் வந்தோடனே எங்களோட உள்ளம் அப்படி நடுங்கும். அந்த ஹுஷுவாக தான் இந்த உள்ளம் வந்து இதாகும். இதா துக்கிர அல்லாஹு வஜிலத் குலூபும், அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான். ஸோ transformation is through the heart, right? So brain is not designed for that. That's what the point we need to know. Then there's a brain inside the heart, which we talked about earlier also.
right? This I already நாங்கள் இதை ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் செல்ஃப் அண்ட் லிவிங் வித் பர்பஸ், இது வந்து எஸ் கடைசி, அதாவது இந்த குர்ஆன் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறதுக்கு கூடத்தான் இது நடக்கும். அப்படி வந்தால் தான் நாங்கள் முந்திரி நான் வருவோம். இதை நான் சூரத்து நூறில் அல்லாஹ் சொல்கிறான், இது தனியாக பேச வேண்டிய விஷயம். அதாவது அந்த அந்த ஹார்ட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணி இந்த குர்ஆன் இந்த ஹார்ட்டுக்குள்ளே எடுத்தோம்னு சொன்னால் எங்களோட ஹார்ட்டும் எங்களோட நெஞ்சறையும் எவ்வளவு ஒளி பெறும் என்று தான் அல்லாஹ் இதில் சொல்கிறான். நூறுன் அலா நூர். This is amazing ayah. One of the most, this ayah is, Imam, Imam Al-Ghazali, Imam Al-Ghazali, இந்த ஆயாவை பற்றி மட்டும் ஒரு புக்கே எழுதியிருக்கிறார். So I was reading that book. Subhanallah. Amazing, right? Right. Yes, that's it, really. எனவே இந்த நோன்பு வருது. அந்த நோன்புல நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த நோன்பு வந்து குர்ஆன் மாதம்ன்றதால அதாவது நாங்கள் எல்லா ப்ரோக்ராம்ஸும் ஒரு பக்கம் இருக்க, ரைட், அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு ஒரு ஷூராவை படிக்கணும்னு சொன்னால் அரபிக் படிக்கலுமாண்டா. இப்போ நாங்கள் இன்றைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து நோன்பு முடிகிற அந்த 30 நாளைக்குள்ள அதாவது இந்த ஹார்ட் ஓப்பன் பண்ணி குர்ஆன் இந்த ஹார்ட்டுக்குள்ளே கொண்டு வர அந்த ப்ராசஸில் இன்னொரு லெவலுக்கு போயிடும்னு சொன்னால் I think that's what we have to do. Okay, we have another 15 minutes. We can, any discussions, talk, any comments, welcome. ஜசாக்குமுல்லாஹ் ஹைர் டாக்டர். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் ரமதானை இதை விட பெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு செஷன் கிடைக்காது. அல்ஹம்துலில்லாஹ். வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரியும் டாக்டர் எப்பயுமே அந்த ஸ்லைடில் நான் மிச்சமே பயப்படுறது அந்த அந்த டெப்த் ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு மூவ் ஆகிறதுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணுறது நீங்கள். அந்த என்ட அவ்வளோ நிறைய தாட்ஸ் இருக்கு. ஸோ நிறைய டைம் எடுக்க இல்லை. யாருக்காவது ஏதாவது அதில் விளக்கங்கள் தேவைன்னு சொன்னால் அவசரமாக கேட்டுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் நேரத்தையும் கருதி We have 15 minutes. ஓகே We can discuss, inshallah. கேட்குறார்கள் அன்மியூட் பண்ணி கேளுங்க. மற்றது சேட்லையும் அனுப்பலும் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் இந்த செஷன் வந்து எவ்ரி வீக் பிஐசியால் நடத்திட்டு கொண்டு வர்றது. ஆனால் அது வித் ப்ராமிஸ் டாக்டர் ஷமீர் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் சொல்லுவார். அதோட இன்ஷா அல்லாஹ் வித் கமிட்மெண்ட்ஸ் என்ன யூ ஹாவ் டு கம். அந்த ஃபாலோ அப் இருந்தால் தான் அது உங்களுக்கு அந்த நாலேஜை சரியாக எடுத்துகிட்டு போயிடும். பட் சில இதுகள் போட்ட ஸ்லைட்ஸ்கள் டாக்டர் உண்மையிலே ரியலி அந்த என்ன சொல்கிறது குர்ஆனோட அந்த அமேசிங்னஸ். மாஷா அல்லாஹ். மசீம் பிரதர், டாக்டர் ஷமீர் என்ன பேசணுமா? இல்லை விளங்குது இல்லை டாக்டர் ஷமீர். Yeah. Any comment? Yeah, சொல்லுங்க. Yes, we can discuss more. கேக்குதா? Yeah, கேக்குது, சொல்லுங்க சமீர். எஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். கேக்குது. அந்த என்ன கமெண்ட்ஸ் தான் பேசிக்கலி. ஒவ்வொரு முறையும் இப்போ நாங்கள் இது 3வது ப்ரோக்ராம் செய்யறோம். ஒவ்வொரு ப்ரோக்ராம் செய்யக்குள்ளையும் இந்த குர்ஆனை விளங்கணுன்றது மனசுக்கு வந்துட்டு போகுது. எல்லாருக்கும் அதே ஃபீலிங் தானே இருக்கும். ப்ராப்ளம் என்னன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு சரி எடுக்கணும். இப்போ குர்ஆனுடைய மாதம் வருது, இதே எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிடும். ஆனால் ஒரே அடியாக எங்களுக்கு டாக்டர் வைஸ் ஆகலை ஒரு நாள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். இல்லப்பா, வேலு பிரச்சனை இல்லை. இல்ல நான் சொல்றேன் there should be a first step by Yeah, step. of course, we take a steps. Yes, அத நாங்க அந்த மனசுக்கு இந்த பண்றதோடயே ஸ்டார்ட் பண்ணிட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். அந்த பிஐசி பிஎம்எஸ் தர்பியா குரூப்பால நான் இன்ஷா அல்லாஹ் வழக்கமா செய்யறது தான். நான் இந்த முறை சூரா ஹுஜராத் இல்லையா கிஷோபத? எஸ்.
குஜராத்தை இன்ஷால்லா படிப்போம் வசனம் பை வசனம். அதுலேயும் அது வாட்ஸ்அப் கூட வரும், ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படி, அதுலேயும் பிரயோசனம் அடையலும். அது இல்லாமல் எங்களுக்கும் நாங்கள் என்னமாச்சு எங்களுக்குன்ற ஒரு சூறாவை எடுத்து படிக்கலுமா இருந்தால் டைம் ஒதுக்கி அது பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் குரூப்பாக ஆடியோ கேட்கறதோட அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உதவி செய்யணும் எல்லாத்துக்கும். அடுத்தது எங்களோட குர்ஆனிக் அரபிக் கிளாஸை நாங்கள் தொடங்குறோம் இன்ஷா அல்லாஹ் பப்ளிக்கு. இது வரைக்கும் நாங்கள் ஒரு ட்ரையல் பார்த்தோம், ஷூரா மெம்பர்ஸ் மட்டும். இன்ஷால்லா ஷேக் கியாஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்களோட மெசேஜை நாங்கள் போடுவோம். இன்ஷால்லா அதுலேயும் பிரயோசனம் அடையலாம். இப்போ நாங்கள் ஓரளவு படித்தேன்ற வகையில் இன்றைக்கு கிஷோபதற்கு விளங்கு வாய்க்கும் நாங்கள் ஆயா பை விளக்கப்படுத்தக்குறையும் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கொண்டு வருது. சில விஷயம் எங்களுக்கும் மரபுல விளக்குது இல்லையா கிஷோபத? எஸ் டெஃபினெட்லி. ஆனால் நான் கேட்கணும்னு நினைச்சேன், அந்த டாக்டர் அந்த எடுத்து வந்த அந்த 2-3 எக்ஸாம்பிளில் அந்த எல்லா பறவைகளோட எக்ஸாம்பிளை நீங்கள் பிக் பண்ணி எடுத்திருந்தீங்க. வேற இன்னும் நிறைய இருக்குதா இருக்கும். அதில் என்ன சரி ஸ்பெஷல் ரீசன்கள் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்களா டாக்டர்? அதில் என்ன ரீசனுக்காகன்னு சொல்லிட்டு. நிறைய இருக்குது. இப்போ பறவைகள் இப்போ எல்லா, அதாவது நான் அந்த ஃபெஸ்ட்டுக்கு ஸ்லைடு ஒன்று போட்டேன் தானே, அதாவது அந்த ஒரு ஒரு எஜுகேஷன் ஃபிலாசபி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி எஸ். குரானில், ரைட்? அப்போ அதில் வந்து அது இந்த அந்த ஃபிலாசபியை எல்லா ஆயத்துகளையும் பார்க்கலுமா இருக்குது, பல ஆயத்துகளை பார்க்கலுமா இருக்குது. மற்ற அது பெர்டிகுலர்லி அதாவது அந்த நீங்கள் திங்க் பண்ணுங்கள், ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கன்ற ஆயாக்கள், இதில் அத்தாட்சிகள் ஈக்குதுன்ற ஆயாக்கள், அதெல்லாம் பியூட்டிஃபுல்லி ஈக்குது அது, ரைட்? அது வெரி ரியலி அமேசிங், ரைட்? அப்போ நான் நினைக்கிறேன் என்ன செய்யலாம்னு சொன்னால், உண்மையிலே இப்போ இது ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரைட்? எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. இப்போ நான் ஆரம்பத்தில் ஐ வாஸ் அமேஸ்ட் பை உஸ்தாத் மன்சூர். நான் மை ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் let's say 35 years ago actually, right? அப்போ உஸ்தாத் மன்சூர், நான் நலிமியாவுக்கு போயிருந்தேன். அவர் நலிமியாவில் லெக்சர் ஆகிக்கிறாரு. உஸ்தாத் மன்சூரும் ஷகாரும் ஒரு ரூமில் இருக்கிறாங்க. அதே பேச்சுலர்ஸ், அவன் மெரி பண்ணியும் இல்லை அந்த டைம். நான் நினைக்கிறேன் அது வந்து அநேகமாக 1987, 86, 85 அந்த டைம், ரைட்? அப்போ அந்த போன நேரம் எனக்கு அவர் உஸ்தாத் மன்சூர் வந்து ஒரு அரபிக்கில் ஒரு படிக்க சொல்லி நோட்ஸ் கொஞ்சம் தந்தார். So that was a bit difficult for me, right? But still I thought that I had to do, we had to take some steps somewhere. No? மூணுக்குரிய journey starts from the earth. You have to take the first step, right? அப்போ இட்ஸ் லைக் திஸ். அது இப்படி சொல்லுவாங்களே, இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் நைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்குது, ரைட்? டெட் பிச் டார்க், அதாவது டெட்டான ஒரு டார்க்கான ஒரு இது, லைட்டே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் ரோட் வண்டிக்குன்னு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறீங்க, ரோட் வண்டிக்குன்னு சொல்லி 200 கிலோமீட்டர் நீங்கள் போகணும், சரியா? அவங்கள்ட்ட நவிகேஷன் இருக்குது, பெஸ்ட் நவிகேஷன் இருக்குது, ரோட்டில் வேறு ப்ராப்ளமும் இல்லை, போகலாம், ரைட்? ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்றால் டார்க் ஆகிக்குது, பிச் பிளாக் அவங்களுக்கு, ரைட்? ஆனால் அவங்கள்ட்ட நல்ல ஒரு கார் வண்டி இருக்குது, ஓகே? இப்போ இந்த இவ்வளோ தானே இருக்குது. இப்போ நீங்கள் யோசிச்சேன்னு சொன்னால், இது எனக்கு இந்த ரோட்டுன்னு தெரியா, நான் போயும் இல்லை, இந்த 200 கிலோமீட்டர் இந்த ரோட்டால் இந்த இருட்டில் எப்படி போகிற, ரோட்டில் அந்த 200 கிலோமீட்டரும் டாக்காக தான் இருக்குது, ரைட்? ஸோ எப்படி போகிறேன்னு யோசிச்சுக்கு நின்றா அப்படியே நிற்கிறதான். இப்போ என்ன தெரியுமா செய்யணும்? காரை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். காரை ஸ்டார்ட் பண்ணினா 20 மீட்டர்ஸுக்கு லைட் இருக்கும், அப்படி தானே? அந்த 20 மீட்டர் போகிறது, அவர்த்து போனால் இன்னொரு 20 மீட்டர் எங்களுக்கு தெரியும், அந்த 20 மீட்டரை போகிறேன். அவர்த்துக்கு போனால் இன்னொரு 20 மீட்டர் தெரியும், அந்த 20 மீட்டர் போகிறது. ஸோ இப்படி போனால் எங்களுக்கு 200 கிலோமீட்டர்ஸ் போயிடாதா? நிச்சயமாக இல்லை. அது மாதிரி தான் இந்த அரபிக் லேர்னிங்கும் அப்படித்தான். ஸ்டார்ட் சம்வேர். நான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஈஸி வே ஒன்று சொல்கிறேன், எல்லாருக்கும் ஈஸி, காஸ்ட் எஃபெக்டிவ், 0 பவுண்ட் காஸ்ட் ஒன்று சொல்லவா? 0 பவுண்ட் தான் காஸ்ட் ஆகும். அதாவது இந்த மதீனா அரபிக்கு தானே புக், ரைட்? அது ரஃபிக் சார் நிறைய அதை படித்து கொடுத்துருக்கிறாரு, நினைக்கிறேன் லெஸ்டர்லேயும் படித்து கொடுத்துருக்கிறாரு, மற்ற இடங்கள்லேயும். அதை நான் நினைக்கிறேன் இதில் எடுக்கவும் மேலும் வாய்க்கும். ஐ ஹேவ் அ ஃபீலிங் தட் தேர் இஸ் a பிடிஎஃப்ல உங்களுக்கு ஃப்ரீயாக எடுக்கவும் மேலும். அந்த மதீனா அரபிக்கிற 3 புக்கு இருக்குது. அந்த 3 புக்கையும் டொராண்டோ, எல்கியூ டொராண்டோ என்ற அந்த ஒரு டீம், அவங்க அந்த 3 புக்கையும்
ஒரு 40 மினிட்ஸ் வீடியோ கொண்ட சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி ஒரு பள்ளியில் அதை படிப்பிச்சு ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு இமெயிலில் இருக்குது. எனக்கு அந்த இமெயில் அனுப்பேன். அந்த இமெயில் ஆக்சுவலி அந்த ரெக்கார்ட் பண்ணி படிப்பிச்ச வேணா நான் அதில் படித்தேன். ஆக்சுவலி படிச்சுட்டு ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ். அந்த மனுஷன் செஞ்ச வாஸ் வெரி யங் மேன் அட் தட் டைம். அப்போ நான் லாஸ்ட் டைம் ஒரு ஜூனில் நான் டொராண்டோ போயிருந்தேன், கனடா போயிருந்த நேரம் ஆக்சுவலி நான் அவரை தேடி கொண்டு போனேன். டொராண்டோவுக்கு போயிட்டு அவர் அந்த இதை போயிட்டு அந்த அட்ரஸை தேடி ஆன்லைனில் தேடி கடைசி கால் பண்ணோடனே அவர் இருக்கிறார் ஒரு இடத்துல அந்த மனுஷன். ரைட். ஸோ ஐ வென்ட் தேர் purposely. I went there, long way I went, and I just met him to say thank you, right? Because of you I learned some more Arabic. அப்போ அப்படி சொன்னோடனே அவர் நல்ல வயசாளியா இப்போ. அப்போ அதுக்கு பிறகு அவர் என்ன சொன்னார்னா, அவர் ஹக் பண்ணி was so happy that I came all the way to thank him and all that. and சொல்லிட்டு அவர் சொன்னார், அந்த எல்லா வீடியோ 3 புக்ஸ்லேயும் வீடியோவை ஒரு இமெயிலில் இருக்குது, கிவ் மீ யுவர் இமெயில்னு சொன்னார். அப்போ நான் இமெயிலை கொடுத்தோன்னா அது அனுப்பினார். அது இருக்குது சொன்னார், யூ கேன் ஷேர் இட், நோ ப்ராப்ளம், தேர் இஸ் நோ காப்பிரைட். ஸோ ஐ கேன் ஷேர் தட், ரைட். அப்போ அது அந்த இமெயிலை வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் புக் 1 எடுக்கிற மதீனா அரபிக்கில் சாப்டர் 1 எடுத்தால் அதில் வீடியோ வெரி சிம்பிள், அழகாக வழங்கப்படுத்துகிறாரு. அதை அப்படியே படிச்சுட்டு போனால் நீங்கள் புக் 1 முடிச்சுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குர்ஆன் பியூட்டிஃபுல்லி விளங்க தொடங்கும் இது, ரைட். அதுக்கு பிறகு நீங்கள் புக் 2 முடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குர்ஆன் இன்னும் விளங்க தொடங்கும். புக் 3 முடிச்சிங்கன்னு சொன்னால் யூ வில் பி த மாஸ்டர். That can be done within 1 year. Yes. So why don't we start நிறைய it? the source இப்போ என்ன இஷ்யூண்டா எஸ் Source பண்ணி மட்டும் நீக்குது. இப்போ ஆன்லைன் எல்லா இடத்துலையும் சோர்ஸ் நீக்குது. எங்கட But the problem is, டெடிகேஷன் அண்ட் yeah, passion. இது That's the இது only. நாங்கள் நிறைய முதல்ல நாங்களும் நிறைய இதுகள் செய்துட்டு வர்றது அது அடிப்படையில் டாக்டர் நாங்கள் அந்த குர்ஆனிக் அரபிக்ன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் இந்த பிஎம்எஸ்க்குள்ளுக்கால சூரா மெம்பர்ஸுக்கு ஃபஸ்ட்டு செய்து அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு அது பிரயோசனமாக இருக்கிறது தெரிஞ்சதால் இப்போ அதையும் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறோம் இன்ஷால்லா ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரம் அதில் அந்த பிஎம்எஸ் எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸுக்கும் மற்ற ஜென்ரல் பப்ளிக்குக்கும் 20 பேர் கொண்ட கிளாஸஸ் ஷேக் கியாஸ் தான் செய்கிறாரு அங்கே ஸ்ரீலங்கால இருந்து ஆன்லைனில். உங்களுக்கு தெரியுமா? Yeah. எங்களோட உஸ்தாத் தானே அவர், நீங்க ஆசிர்வதிக்கால. Yes. எஸ். ஸோ அவரை கொண்டு நாங்கள் சேவிக்கிறதுக்கு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த டீட்டெயில்ஸையும் நாங்கள் ஷேர் பண்ண இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான். 20 people தான் மேக்ஸிமம் இந்த கிளாஸ். அதில் எங்களுக்கு மிக்ஸ் பண்ணி நாங்கள் எடுக்க பார்க்குறோம். என்ற ஜென்ரல் பப்ளிக்குக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மற்றது எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் இருக்கிறாங்களே, எங்களோட ஸ்லிப் மெம்பர்ஸ் இருக்கிறாங்களே அவங்களுக்கும் ப்ரையாரிட்டி கொடுத்து 10-10ன்னு சொல்லி எடுக்கிறது பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் அது வெப்சைட்டில் அந்த லிங்க்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆகிருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். விருப்பமான ஆக்கள் அதில் போய்த்துட்டு slif.org.uk நான் அதை சட்டில் போடுறேன்னா இன்ஷா அல்லாஹ். நாங்கள் மற்ற ஸ்லிப் இந்த எங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையும் போகும் இன்ஷா அல்லாஹ். அந்த நீங்க வீடியோ போயிட்டு தேவைன்னு சொன்னா கிஷோர் எஸ் பிரதர், நான் உங்களுக்கு இமெயில் பண்ணி விட்றேன். அதை எஸ் நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தேவையான ஆக்கள் எஸ் இதில் உங்களோட இமெயிலில் நீங்கள் பர்சனலாக அனுப்புங்க சேட்டில். அப்போ அதை அந்த அந்த வீடியோ லிங்கையும் எங்களுக்கு இமெயில் just one email, I think 100 எல்லா வீடியோஸும் அதில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணா directly that will take you to YouTube. யூடியூப்ல. ஓகே ஓகே யூடியூபுக்கு கொண்டு போகும் அது. ஓகே ஓகே குட். அதை நாங்கள் ஆர்கனைஸ்ட் வே செய்யல. அதாவது டாக்டர் அவருக்கு You should do that. I think we better to do that in organization. See, at the end of the day, இப்போ என்ன தெரியுமா அவ்வளோ ப்ராப்ளம் கிஷோர் பிரதர்? அதாவது நாங்கள் நிறைய பேசுகிறோம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் டைம் நாங்கள் we are caught in this rat race, right? இந்த உலகத்தில். ஸோ unless I think நாங்கள் இந்த ரமதான் வருது, we have to take to this Quran. There's no way I should. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. நான் அந்த போன முறை என் குத்துபாவிலையும் அதான் சொன்னேன், இல்லை மில்டங்கிஸில் என் குத்துபா அதில் நான் சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? நான் சொன்னேன், எங்கள் உம்மா என்னோட இங்கிலீஷில் பேசியில்லை ஒரு நாளும், என்னோட வாப்பா என்னோட இங்கிலீஷில் பேசியில்லை ஒரு நாளும், எங்களோட வீட்டில் நாங்கள் ஒரு நாளும் இங்கிலீஷ் பேசியில்லை. பட் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், ரைட்? So why can't you apply this? Because I was able to do that, to learn English, so I learned. So why can't you do that for Arabic? இப்பயும் நான் நினைச்சேன் அதை மற்றது நாங்கள் we are just we are missing the elephant. We have a blindness.
செலக்டிவ் பிளைண்ட்னஸ். அதுதான் எங்களோட ப்ராப்ளம். டைம் இல்லாததோ வேற ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எனர்ஜி இல்லாததான் ப்ராப்ளம். ஹவு டு யூ கெட் த எனர்ஜி? த எனர்ஜி யூ ஹேவ் டு, எனர்ஜி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லாஹ், ஹீ இஸ் திஸ் எனர்ஜி சோர்ஸ், லைட் சோர்ஸ். லைட் இஸ் எனர்ஜி, ரைட்? அந்த எனர்ஜி சோர்ஸோட எங்கட இங்கே ஒரு லைட் ஒன்று இருக்குது எங்கட உள்ளத்தில். அது அல்லாஹ் மிஸ்பாஹ்னு சொல்கிறான், சூரத்து நூறில் சொல்கிறான், ஆயத்து 100. ரைட்? இந்த சோர்ஸை நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம்னு சொன்னால் வில் கெட் a continuous supply of energy. That energy you need to work, right? You don't need the external energy. Always, அதாவது the success and the motivation, nothing external is, it's not going to work. It should be internal. So if we can connect our iman, the misbah, the lamp inside our heart, அல்லாஹ் சொல்றது நூறில் சொல்கிற மாதிரி, அதை நாங்கள் இந்த அல்லாட அந்த நூறு சோர்ஸோட கனெக்ட் பண்ண மாட்டோம், we get energy. We need that energy, right? If you have that energy, we can achieve this. This is nothing, I can tell you that, right? நாங்கள் பிஸி ஆகிக்கிறோம், நோ ப்ராப்ளம். பிஸி அது இதெல்லாம் இட்ஸ் ஆல் ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ஸ், ரைட்? வி கேன் டூ எவ்ரி திங். இப்போ நாங்கள் இதை படிக்கிறதுக்கு மதரசா போத்தவும் இல்லை. இப்போ நாங்கள் மதரசாக்கா போனோம், நாங்கள் மெடிக்கல் காலேஜ் தான் போனோம், ரைட்? நான் என்ன ஒர்க் பண்ணுறோம், அது செய்கிறோம். சரி, பட் அல்லா பரக்காத்துறா. யூ ஆல் சி தட் அல்லா நினையாத பொறுத்தால தருவான் எல்லாம். There'll be lot of barakah in every aspect. Barakah in your life, barakah in your health, barakah in your wealth, barakah in your family. This is Allah is giving that guarantee. So why can't we take it off? Why can't we take இல்லை this நாங்கள் offer? நாங்கள் அதாவது ஒரு மெஷின் மாதிரி நாங்கள் யூஸ் ஆகிட்டோமே டாக்டர். அந்த ஒரு கைடன்ஸு கீழுக்கு லேர்ன் பண்ணுறது, அது அந்த டெடிகேஷன் உண்டு. அதாவது எங்களோட கமிட்மெண்ட் வந்து இன்னொரு ஆளால் மொனிட்டர் பண்ணக்கொள்ள எங்களோட கமிட்மெண்ட் கொஞ்சம் கூடுறது. இப்போ சில பேர் இப்போ உங்களை மாதிரியான அந்த இன்ட்ரெஸ்ட் வந்த உடனே சில பேர் செல்ஃபாக லேர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்திருந்தாலும், நிறைய பேருக்கு 99% ஆட்களுக்கு வந்து அந்த இன்னொரு மானிட்டரிங் இருந்தாக்கா அது கொஞ்சம் நடக்குமங்கிறது அந்த அந்த ஃபீலிங்கில் வருது. ஏன்டா ஸ்டார்ட்டில் இப்பயும் இது நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு இதில் ப்ரொமிஸ் பண்ணணும், நீங்கள் நான் இமெயில் பண்ணுறதா இருந்தால் புக் 1 சரி ஃபுல்லாக ரீட் பண்ணு, இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு சொல்லி. இப்போ டாக்டர் அனுப்புகிற அந்த இமெயிலில் நான் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த இடத்துல ப்ரொமிஸ் பண்ணணும். அவங்க எஸ் ஐ வில் கோ த்ரூ இந்த அது இமெயிலாக இருக்கக்கூடாது. அப்போ அந்த செல்ஃபாக Okay. Okay, Kishore brother. Sorry, I எஸ் need to leave now. Okay, inshallah. So இன்ஷால்லா Jazakallah khair for listening, and Yes, it's the more because you have given me a platform so that I talk about Quran, and that makes me more into that, and that goes deep into that. So the first beneficiary is me, alhamdulillah. So thank you for that. அல்ஹம்துலில்லா. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் டாக்டர் ஃபார் யுவர் ஹம்பிள்னஸ். ஆனால் உண்மையில் த பெனிஃபிட்ஸ் உங்களோட டைமை எங்களுக்கு தந்ததுக்காக உண்மையில் அல்லாது அதில் இன்னும் நிறைய பரக்கத்தில் உங்களுக்கும் எங்களுக்கும் வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது குர்ஆனை விளங்குறதுக்கான நேரமாகவும் இது ஆசையை ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இதை ஆக்கி வர்றதுக்கு அல்லாஹ் கிருபை செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எங்கள் டாக்டரோட இன்னும் நிறைய செஷன்கள் நாங்கள் குர்ஆனுக்கு இந்த ரமதானுக்குள்ளையும் செய்ய வைக்கிறோம். அதே மாதிரி ரமதான் உள்ளுக்கும் நாங்கள் வளமையாக செய்துட்டு வர அந்த குர்ஆன் தப்சீர் டாக்டர் ஷமீர் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது போல் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் அந்த தப்சீர் விளக்கங்களை செய்துட்டு வர்றது. அந்த குரூப்லேயும் ஜாயிண்டாக விருப்பமான ஆட்கள் ஜாயிண்ட் ஆகி கொள்ளலாம். அதில் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்ஸ் எல்லாம் நாங்கள் ஸ்லிப் வாட்ஸ்அப் குரூப்பில் பப்ளிஷ் பண்ணுறோம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அதில் ஜாயிண்ட் ஆகிக்கொள்ளுங்க. எவ்ரி டேயும் 1 or 2 verses அதோட விளக்கங்கள் 3 ஷேக்மாரால தான் போகுங்கள். யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிற ஐஃபோன் அண்ட் யாருன்னு தெரியல. டாக்டர் போகணும்னு நினைக்கிறேன். டாக்டர் Yes, நீங்கள் sorry. லீவ் Adhan. ஆகணும்னா நீங்கள் லீவ் ஆகுங்க டாக்டர் இன்ஷா Yeah, அல்லாஹ். okay. Jazakallah khair. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் டாக்டர். Yes, all right. ஐஃபோன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க என்ன கேட்குறதுக்கா இல்லாட்டி நாங்கள்